என்னடி ஆச்சு? எதுக்கு அவசரமா வெளிய வர சொன்ன? என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாதுடா. என்னாச்சு? அடியே நம்ம பொண்ணு ரொம்ப விவரமானவ. 2 பேரும் ரொம்ப லவ் பண்றாங்க போல இருக்குது. ஓடி போய் கல்யாணம் பண்றதுக்கு 2 பேரும் பிளான் போடுறாங்களாட்டு இருக்குது. ஏங்க இவ்வளவு நம்பி நம்ம ஊரெல்லாம் மொய் பண்ணிட்டு வரோம், அதெல்லாம் எப்படிங்க திருப்பி வாங்குறது? ஏய் மொய் 3 லட்சத்தை பார்க்காதடி, கல்யாண செலவு 10 லட்சம். அது மிச்சமாகுதுல்ல. விவரம் கிட்டவளா இருக்கிற. ஓ, போ, போ. ஓவரா பண்றாங்கடா அவங்க. என்னதான் பிரச்சனை? அவங்களுக்கு இருக்க ஒரே பொண்ணு நான் தானே. ஆமா. எனக்கு கிராண்டா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்களாமா. நிறைய நகை போட்டு பெரிய மண்டபத்துல எல்லாரையும் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணா அவங்களுக்கு தானடா பெருமை. அவங்களுக்கு பெருமையா? இல்ல உனக்கு பெருமையா? ரெண்டும் தான். உனக்கு பெருமைன்னு சொல்லு. இங்க பாரு, உனக்கு உன் ஃப்ரெண்டை விட கிராண்டா கல்யாணம் பண்ணி உன் கேங்ல சீன் போடணும். ஆனா உன் பேரண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன கோயில்ல சாதாரணமா சொந்தக்காரங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு பண்ற கல்யாணமே பெருமை தான். என்ன ஹரிஷ், அப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எதுவுமே கேட்க கூடாதா? உனக்கு பிடிச்சது எல்லாமே அவங்க பண்ணிருக்காங்க மகிமா. இப்ப நீ கேக்குறதெல்லாம் ஆடம்பரம். சரி, உங்க அப்பா என்ன வேலை பாக்குறாரு? முதல்ல கொத்தனாரா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இப்போ கிடைக்கிற சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்படி எந்த வேலையுமே இல்லாதப்பயும் நீ இவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்காருன்னா கல்யாணம்லாம் அவ்வளவு சாதாரணமா ஒண்ணுமே இல்லாமலாம் பண்ண மாட்டாங்க. சரியா? இங்க பாரு, அவங்க பண்ணலைனாலும் என்னால முடிச்சதை நான் பண்றேன். ஓகேயா? ஹாப்பி? வா போலாம்.